சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். அற்புத ஸ்தலங்கள் நிகழ்ச்சியில் நம்ம இந்த வாரம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா பாண்டிச்சேரி, அதாவது புதுச்சேரி அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். இந்த பாண்டிச்சேரி அப்படின்னாலே ஒரு ஞான பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சித்தர்கள் இருந்த இடம் அப்படின்றதுக்காகவே இது ஞான பூமி அப்படின்னு சொல்றாங்க. பாண்டிச்சேரிக்கு நம்ம நிறைய பேர் போயிருப்போம், நிறைய ஆலயங்கள் போயிருப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மணக்குள விநாயகர் ஆலயத்துக்கு நிறைய பேர் போயிருப்போம். அன்னை ஆசிரம், அரபிந்தோ ஆசிரம்க்கு நிறைய பேர் போயிருப்போம். அங்க இருக்கக்கூடிய நவகிரகங்கள் ஆலயம் நிறைய பேர் போயிருப்போம். பிரத்யங்கிரா தேவி கோவிலுக்கு போயிருப்போம். இதற்கு மேல ஒரு அற்புதமான ஒரு ஆலயம், இந்த ஆலயங்கள் மாதிரியே ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு ஆலயம், நிறைய பக்தர்களுக்கு தெரியாம இருக்கிற ஒரு ஆலயம். என்ன ஆலயம், எந்த சித்தருடைய அற்புதமான ஆலயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீ சித்தானந்த சுவாமிகள். இவர் யாருங்க சித்தானந்தர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய சித்தருங்க. சித்தர்கள் அப்படின்னு சொன்னாலே சிவபெருமானுக்கும் இந்த சித்தர்களுக்கும் ஒரு வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது. இந்த சித்தானந்தர் யாரு அப்படிங்கிறத சொல்றேன். அதற்கப்புறம் இந்த ஆலயத்துக்கு நீங்க எப்படி போகணும், இந்த ஆலயத்துடைய அட்ரஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பாக பாண்டிச்சேரி ஒரு வெக்கேஷனுக்கு நீங்க பிளான் பண்ணாலும், இல்லை ஒரு பில்கிரிமேஜா நாங்கள் கோவில்களுக்கு எல்லாம் போகணும் பாண்டிச்சேரிக்கு போய் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த சித்தானந்தர் கோவிலுக்கு மறக்காம போயிட்டு வாங்க. எனக்கு பர்சனலாக மனதுக்கு பிடித்த ஒரு அற்புதமான ஆலயம். ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு இமோஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். டக்குன்னு ஒரு செகண்ட், ஒரு நொடி நான் கண் கலங்கின ஒரு விஷயம். எதற்காக அப்படின்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த பொழுது, நான் கர்ப்பமாக இருந்த பொழுது கிட்டத்தட்ட 2.5 மாதம் நானும் என்னுடைய கணவரும் பாண்டிச்சேரிக்கு பயணம் பண்ணுறோம். அப்போது எங்களுக்கு டிரைவர் அப்போ புதுசு, அவர் யார் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அவருக்கு, அந்த டிரைவருக்கு, கார் ஓட்டுநருக்கு நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு தெரியாது. நம்ம 2.5 மாதம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பெருசா வயிறும் காட்டி கொடுக்காது. அப்போ பாண்டிச்சேரிக்கு போகணும் அப்படிங்கும்பொழுது நாங்கள் எந்த ரிசார்ட் போகணும், நாங்கள் எந்த இடத்த தங்க போறோம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா டீட்டெயில்ஸ் அவர்கிட்ட சொல்லி நாங்கள் காரில் அப்படியே பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிரைவர் சொன்னார், நீங்க எந்த ரிசார்ட்டுக்கு போங்க, சந்தோஷமா இருங்க, ஆனா இது எல்லாத்துக்கும் போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லா ஆலயங்கள் எல்லா இடத்துக்கும் தரிசனம் பண்ணுவீங்க, எல்லாம் போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஒரு சித்தர் ஆலயத்துக்கு நீங்க கண்டிப்பா போகணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ என்னுடைய கணவர் கேட்டார், சித்தர் ஆலயம் பாண்டிச்சேரியிலையா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க, நீங்க கண்டிப்பா அங்க போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், அந்த சித்தர் ஆசிரம் எங்க இருக்கு அப்படின்ற அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு, அந்த சித்தர் பேரு ஸ்ரீ சித்தானந்த சுவாமிகள், அவரை கண்டிப்பா நீங்க போய் பார்க்கணுங்க, நீங்க கவலையே படாதீங்க, அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு அற்புதமான ஒரு குழந்தை பிறக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த என்னோட கணவர் பின்னாடி திரும்பி என்னை பார்த்தார். நான் அப்படியே ஸ்தம்பித்து போயிட்டேன். அவருக்கு எப்படி தெரியும்? அப்போதான் என்னுடைய கணவர் சொன்னார், உங்களுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியலங்க, ஆனா என்னோட மனைவி 2.5 மாசம் கர்ப்பிணி அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு செகண்ட் அப்படியே காரை நிறுத்தினாருங்க. ஐயா, எனக்கு எதனாலன்னு தெரியல, எனக்கு சொல்லணும்னு தோணின காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கும் அந்த இடத்தில் அந்த சித்தர் நடமாடிட்டே இருக்கிறத பல பக்தர்கள் உணர்றாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கும் பர்சனலா பிடித்த இடம், எனக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு வியாதிகளை குணப்படுத்தி கொடுத்திருக்கார் ஸ்ரீ சித்தானந்தர். இவர் யாரு அப்படின்னா, ஸ்ரீ சித்தானந்த சுவாமிகள் குழந்தையாக இருக்கும் பொழுதே சிவபெருமான் அப்படின்னா அவ்வளவு ஒரு அன்பு. எந்த அளவுக்கு ஒரு அன்பு அப்படின்னா, பாடலீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தினம் 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 அவர்கிட்ட, அவர் சுத்தி வீடு சுத்தி இருக்கும் இல்லையா பூக்கள், அந்த பூக்கள் எல்லாம் பறித்து, எங்கெல்லாம் அழகான பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் எல்லாம் பறித்து அவரே ஒரு மாலையாக கட்டி அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் போய் அந்த பூக்களை சாத்தி, அந்த மாலையை சாத்திட்டு வருவாராம். அந்த அளவுக்கு தினம் அவருக்கு சிவபெருமான் மேல அவ்வளவு ஒரு அன்பு. அப்படி இருந்த அந்த குழந்தை ஒரு நாள் என்ன பண்றது, அந்த இடத்துல பயங்கரமான மழை, வெள்ளம், ஃப்ளட். அப்போ முழுக்க அந்த கோவிலை சுற்றி தண்ணீர், உள்ள போக முடியாத ஒரு நிலைமை இருக்கும் பொழுது அந்த குழந்தை மாலையெல்லாம் கட்டி ரெடியா இருக்கு, ஆனா கோவிலுக்குள்ள போக முடியல அப்படிங்கும் பொழுது
குழந்தைகளுடைய மனது எப்படி? உடனே ஒரு லெட்டர் எழுதுறாராம் சிவபெருமானுக்கு. சிவபெருமானே, நான் கொண்டு வந்திருக்கிற மாலையை கண்டிப்பா நீங்க எப்படியாவது எடுத்துக்கணும், நான் மாலையை வச்சுட்டு போறேன் அப்படின்னு அந்த லெட்டரும் மாலையும் அந்த கோவிலுக்கு வெளியில வச்சுட்டு இந்த குழந்தை போயிடுதான். மறுபடியும் என்ன பண்றார்? பூஜாரி அந்த நாள் அன்னைக்கு கோவில் சுத்தி வெள்ளம், தண்ணி இருக்கிறதுனால வர முடியல. அடுத்த நாள் காலையில அந்த கோவிலுக்கு வரார், சன்னிதானத்தை திறக்கிறார். பார்த்தா உள்ள சிவபெருமான், அந்த லிங்கம் மேல ஒரு மாலை. என்னன்னு புரியலையே, நம்ம கோவிலுக்கு நேத்திக்கு வர முடியலையே, எப்படி இந்த சிவபெருமான் மேல லிங்கத்து மேல பூ வந்தது? அவ்வளவு அழகான ஒரு மாலை இருக்கே, வாடாமல் இருக்கு. அப்போ கண்டிப்பா நேத்திக்கு தான் வந்திருக்கும். என்னன்னு புரியாம இருக்கும் பொழுது அந்த குழந்தை ஓடி வந்து பார்த்து அந்த சிவலிங்கத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடும் பொழுது அந்த குழந்தை சொல்றதா, என்னுடைய மாலையை சிவபெருமான் ஏத்துட்டார் அப்படிங்கும் பொழுது அந்த பூஜாரி அப்படியே மிரண்டு போயிட்டார். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அப்பலிருந்து அத்தனை பேருக்கும் ஒரு விஷயம் புரிய வந்தது. என்னன்னா, இது சாதாரண குழந்தை கிடையாது. ஒரு காலகட்டம் அப்படியே காலம் போக 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 இந்த குழந்தைக்கு வயதாக ஆக ஒருத்தரும் அந்த குழந்தையோடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்க வராங்க. அப்போ அந்த மாதிரி இவர் கொஞ்சம் பெருசா இருக்கும் பொழுது, வயதாகும் பொழுது என்ன பண்றார், அந்த இடத்துக்கு, இவர் இருக்கிற இடம் வந்து வண்டிப்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இவர் பிறந்தார். அப்போ பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் ஓடி வரார். அவர் பேரு முத்துக்குமார சுவாமி. திருவாளர் முத்துக்குமார சுவாமி இந்த சித்தானந்தர் அவருடைய மகத்துவங்கள் எல்லாம் கேட்டு ஓடி வரார். எதற்காக அப்படின்னா, அந்த திருவாளர் முத்துக்குமார சுவாமியோடைய மனைவிக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு, குணப்படுத்த முடியாத ஒரு வயிறு வலி. எப்படியாவது சுவாமிகள் வந்து என்னுடைய மனைவிக்கு குணப்படுத்துவாரா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நேரா சித்தானந்தர் சுவாமிகள் கிட்ட வரார். வந்த உடனே முத்துக்குமார சுவாமி அவர் வந்த உடனே நம்ம சித்தானந்த சுவாமிகள் கேட்டாராம், பாண்டிச்சேரியிலேருந்து பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு. உடனே ஸ்தம்பித்து போறார். நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கோன்னு இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஸ்தம்பித்து போறார். அப்பதான் இவருக்கு புரிய வருது, உண்மையாகவே சித்தானந்த சுவாமிகளுக்கு அபரிவிதமான ஒரு மகத்துவம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுது. அப்போ அவர் சொல்றா, கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு நீங்க வரணும், என்னுடைய அழைப்பை நீங்க ஏத்துன்னு என்னோட வீட்டுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எல்லாத்துக்குமேங்க இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னா பகவான் அன்னைக்கே அதை எழுதி வச்சிருப்பார். இந்த நேரத்தில் இவனுக்கு இவளுக்கு இப்படி நடக்கணும், அது நடந்தே தீரும். அதற்கு திருவாளர் முத்துக்குமார சுவாமி ஒரு பெரிய உதாரணம். காரணம் என்ன? உங்களுக்கு எபிசோட் போக போக புரியும் எதற்காக அங்கேருந்து வண்டிப்பாளையத்திலேருந்து சித்தானந்த சுவாமிகள் கிளம்பி போறார் அப்படின்னு. நேரா போறார், முத்துக்குமார சுவாமி அவருடைய வீட்டுக்கு போறார். அந்த மொமெண்ட், அந்த நொடி சித்தானந்த சுவாமிகள் முத்துக்குமார சுவாமியோடைய அழைப்பை ஏற்று அவருடைய வீட்டுக்கு போறார். அவருடைய வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே அந்த சித்தானந்த சுவாமிகளுடைய பாதம் முத்துக்குமார சுவாமி அவருடைய வீட்டுல பட்ட அந்த நொடி, அடுத்த நாளோ அடுத்த ஒரு மணி நேரம் கழித்தோ கிடையாது, அந்த நொடி அவருடைய மனைவிக்கு வயிறு வலி குணமடைஞ்சுதான். இது சத்தியங்க, எந்த விதமான எக்ஸாஜரேஷன் கிடையாது. எப்படி இதெல்லாம் முடியும்? அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, அவ்வளவு வலி இருந்த எனக்கு இந்த நொடி எனக்கு சுவாமிகள் குணப்படுத்திட்டார் அப்படின்னு சுவாமிகளோட காலில் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி ஆனந்த கண்ணீர் விடுறார். அந்த முத்துக்குமார சுவாமினாலேயே நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லணும். ஏன்னா முத்துக்குமார சுவாமி சித்தானந்த சுவாமிகளை ஒரு பெரிய ஃபார்ம், ஒரு பெரிய தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறாராம். அந்த இடமே ஒரு பெரிய பொக்கிஷம். நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கோடான கோடி கண்கள் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது ஏன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.